ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கை வச்சதோட ஒரு நிறுத்தி இருந்தோம். அதனோட பார்ட் 3 இது. இப்போ மூட்டி இதில் ரெண்டையும் மூட்டி நம்ம கழுத்துக்கு பைப்பிங் வைக்க போகிறோம். அந்த ரெண்டு வேலையும் இதில் இருக்குது. இங்கே எப்படி தைக்கிறதுன்றதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முதுகு பகுதியை எடுத்துக்கிறீங்க. லைனிங் கிளாத் ப்ளவுஸ் இது. முதுகு பகுதி எடுத்துகிட்டு இந்த முதுகு பகுதியும் அளவு ப்ளவுஸ்லேயும் முதுகு பகுதி எடுத்து மார்க் பண்ணுங்கள். இங்கேயும் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது முதுகுக்கான அளவு. அடுத்தது இந்த வீப்பட்டி இருக்கிற இடத்துல இருந்து பட்டி துணிக்கு எவ்வளோ தூரம் வேணும் அவங்களுக்கு, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பக்கத்தில் கொக்கி பட்டி இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த மார்க் பண்ணினதும் ஒன்றா வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங் தையலாக போட்டுக்கிறீங்க. கெட்டி தையல் போட்டுட்டு கையினோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு டேப்பில் அளந்துக்கலாம். நம்ம அளந்தோம்னா கரெக்டாக 5 இன்ச் இருக்குது. கையினோட அளவு 5 இன்ச் இருக்குது. ராம் கோல் இது எல்லாம் நம்ம கரெக்டாக வெட்டியிருக்கிறதுனால நம்ம இதில் 5 இன்ச் வெட்டணும்னு சொன்னால் கச்சிதமாக வந்துடும். இந்த 5 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இப்போ இங்கிருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு அந்த கோட்டு மேலே தையலை கொண்டு வாங்க. இப்போ நம்ம உடம்புக்கு தனியாக நம்ம அளவு எடுக்க வேணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே உடம்பு சுற்றளவு ப்ளவுஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் பெருசாக தேவை இருக்காது. இப்போது இதிலே மார்க் பண்ணியிருக்கிறது ரெண்டையும் ஒன்றா வைக்கிறேன். ஸ்ட்ராங் தையல் போடுறேன். அப்பப்போ இந்த பிசுறுகளையெல்லாம் இந்த கட்டர் வச்சு கட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நூல் பிசுறாக அங்கங்கே இருக்கும். ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக இருக்காது. அதனால் அந்த கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இதில் கையை அளவெடுக்கிறோம். 5 இன்ச் இருந்துச்சு. 5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் எப்படி கோடு போட்டு ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இதையும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். வளைஞ்சு தையலை கொண்டு வராதிங்க, பார்க்க நல்லா இருக்காது. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போவே நம்ம ஒரு தடவை இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பற்றி செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வீப்பட்டியும் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் செக் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இந்த ஜாக்கெட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பக்கம் 2 தையல் ஓட்டிடுறோம். ப்ளவுஸ்க்கு எப்போவுமே 3 தையல் போடணும். 4 தையல் வேணுன்னா கூட போட்டுடலாமே தவிர கம்மியாக போடக்கூடாது. ஏன்னா அவங்க சப்போஸ் ஒரு ப்ளவுஸ் கொஞ்சம் நாள் ஆகி பத்தலை அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்கன்னா ஒரு தையல் தான் இருக்கும். 2 தையல் போட்டு வச்சிட்டோன்னா அதனால் நம்ம 3 தையல் போட்டுக்கோம். 3 தையல் மினிமம். 4 தையல்ங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையல் விடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம அதை எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் போட்டு கொடுத்துடலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இதை தைச்சி முடிச்சோன்னே இதில் பிசுறெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. பாபினில் நூல் தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பாபினில் நூல் தீந்துருச்சு, போட்டுக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். போய் அடுத்த தையல் அடிச்சுக்கலாம். ரெண்டும் எடுத்துட்டேன். இது நூல் நின்றுது இல்லைங்களா, அதனோட பிசுறு. ஸ்ட்ரைட் தையலாக ஸ்ட்ராங் தையல் போட்டு நிறுத்தியாச்சு. இந்த பிசுறையெல்லாம் அப்பப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது. இதையெல்லாம் நம்ம நேராக கொஞ்சம் துணி விட்டுட்டு நேராக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம ஓவர்லாக் பண்ணி கொடுத்துர்லாம். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ்க்கு கண்டிப்பாக ஓவர்லாக் பண்ணி ஆகணும்.
நான் இந்த கையை ஓவர்லாக் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஸ்டிச் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் கையை ஓவர்லாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வரைக்கும் ஓவர்லாக் வந்துடும். ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் ஓவர்லாக் பண்ணால் இது வரைக்கும் தான் பண்ண முடியும். அதனால் அடுத்தது இப்போ கையை திருப்பிக்கணும். திருப்பிட்டு 2 நெக்கையும் கரெக்டாக வச்சு இந்த பட்டி 2ஐயும் கரெக்டாக வச்சு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம கழுத்து தைக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா மேலே கீழே இருந்தால் கூட நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இப்படி இருக்குது. இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஒரு நூல் அளவு மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை அப்படியே கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், இதையும் கட் பண்ணிடுறோம். அடுத்து பைப்பிங் கிளாத் துணியை எடுத்து இதை கீழே வைக்கிறோம். இந்த லைனிங் கிளாத் ப்ளவுஸ் எடுத்து இப்படி மேலே வைக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு துணியை விட்டு ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு விட்டுறணும். அது எதுக்குன்னா மடக்கி அடிக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்காக அப்படியே ஒரு 1/4 இன்ச்லேயே ஒரு ஃபுல் லென்த்தையும் ப்ளவுஸ் ஃபுல்லாக இழுத்து பிடிக்காமல், லைனிங் கிளாத்தையும் நீங்கள் இழுத்து பிடிக்கக்கூடாது, ப்ளவுஸ் துணியும் இழுத்து பிடிக்கக்கூடாது. ஒரு நார்மலான இதுலேயே அந்த இழுக்காமல் அப்படியே 2 துணியும் லைனிங் கிளாத்து ப்ளவுஸ் துணி 2 கரெக்டாக இருக்கா அப்படியே வச்சு பார்த்தே தைச்சிட்டு வரணும். நீங்கள் லைனிங் ப்ளவுஸில் இதுவே உங்களுக்கு காட்டனாக இருந்துச்சுன்னா நல்லாவே ஈஸியாக தைக்கலாம். நான் சிந்தட்டிக் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருந்ததுனால உங்களுக்கு சிந்தட்டிக்கில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா மெட்டீரியல்லையும் ஸ்டிச் பண்ணி பழகணும். புதுசாக பழகிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காட்டன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு பெருசாக வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இருக்காது. இது கொஞ்சம் வலுவலுன்னு இழுத்துட்டு அங்கங்கே இழுத்துட்டு போகும். மிஷினில் அப்பப்போ நூல் அந்து போகிறது, இது எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு பண்ணி பார்த்துக்கிறதுக்கும் கற்றுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். அந்த வீடியோவை வரமாட்டேங்குது, போய் சிக்கிருக்கு இருங்க. கரெக்டாக போய் சீட் ஆகலைன்னு பார்த்தீங்களா, பிசுறு இருந்திருக்கு. இப்போ எடுக்கலாம். ஏதாவது ஒரு ரீசன் இல்லாமல் அது வராமல் இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த பிசுறு உள்ளே இருந்திருக்கு, இப்போ வந்துருச்சு பாருங்கள். ஓ தைச்சு முடிக்கிறோம். இதுலேயே ஒரு 1/2 இன்ச்சு இப்படி விட்டுட்டு இதோட கட் பண்ணுங்கள். இங்கே இது நூல் வந்தது. இந்த பிசுறுகளையெல்லாம் ப்ளவுஸில் தைக்க அப்பப்போவே கட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நூல் நூலாக அங்கங்கே தொங்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. இப்போது இப்படி தைச்சாச்சு. இந்த பிசுறையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்குது. இதை இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதையே உள்ளே ஃபஸ்ட்டு இப்படி மடக்கிடுறோம். அடுத்தது இதை இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு அந்த கையில் பைப்பிங் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே அளவு அதே மாதிரி அதே அளவில் தான் வரணும். அந்த பச்சை கலரில் இருக்கிற ப்ளவுஸ் துணி மேலேயே தையல் வர மாதிரி ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே திருப்பி பாருங்கள், கொஞ்சம் தூரம் தள்ளி விட்டு பிடிக்கணும். நம்ம அதை அப்படியே ஸ்டிச் பண்ணணும். மறுபடியும் கொஞ்சம் தூரம் உள்ளே தள்ளி விட்டு பிடிச்சிக்கணும். அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்படி பண்ணினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணினீங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பிடிச்சி இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நான் பைப்பிங் மாதிரி பிடிச்சிட்டு அப்புறமா ஒரே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தைச்சிங்கன்னா அது கரெக்டாக வராது. இந்த மாதிரி நிறுத்தி தைச்சிங்கன்னா அழகாக அந்த பச்சை கலர் துணி இருக்கிற அந்த இதுக்குள்ளே மட்டும் தையல் விழுற மாதிரி நிறுத்தி பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சாரீனோட கலர் இந்த வயலட் கலரு, அதனால் நான் இந்த வயலட் கலரு பைப்பிங் போட்டிருக்கேன். இதே இதில் த்ரெட் பைப்பிங் வைக்கலாம், பட்டை பைப்பிங் வைக்கலாம்,
அந்த மாதிரி நார்மலாக லைனிங் கிளாத்தை கொடுத்து மடக்கி அடித்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு ப்ளவுஸை முடிக்கலாம். இவங்க வந்து இந்த saree கலரில் எனக்கு பைப்பிங் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நம்ம இந்த பைப்பிங்கை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நான் எப்போவும் சொல்கிறது தான், கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுங்க. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணாதீங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம அதை கொடுத்தோன்னா தான் அதுதான் பெட்டர். அவங்களுக்கு மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க தைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்மக்கிட்ட திரும்ப வருவாங்க. நமக்கும் வந்து இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிறத நாமும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் அப்போது ஒரு படிமான தையல் மாதிரி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம இதில் இது வந்து இப்படி மேலே இப்படி வராமல் இருக்கிறதுக்காக இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம அப்படி போட்டுட்டோன்னா பதிஞ்சு நல்லா இருக்கும். பாருங்க, அவ்வளோதான். இந்த தையலை போட்டு முடித்தா ப்ளவுஸு கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ சைடில் நம்ம ஓவர்லாக் அடிச்சுட்டு கொக்கி வச்சு எல்லாம் பண்ணி முடித்தோன்னா இது நீட்டாக ப்ளவுஸ் ரெடி அப்படின்றதுக்கு வந்துடும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. நான் அழகாக உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. இதையே நீங்கள் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் கூட எனக்கு கேளுங்க. எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்றது எப்பவும் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸு கை பைப்பிங் வச்சு ஒரு சிந்தட்டிக் ப்ளவுஸாக லைட் கலராக இருந்தது. இப்போ இதில் ஒரு பைப்பிங் கொடுக்கவும் எவ்வளோ அழகாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் இந்த நெக்கெல்லாம் வந்து அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோதான் வச்சுருக்கேன். அவங்க எதுவும் கரெக்ஷன் சொல்லாததுனால அவ்வளோதான் வச்சுருக்கேன். இந்த கப் சைஸ் பாருங்கள், இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது இல்லையா. பின்னாடி பாருங்கள், ஒரு தடவை நம்ம அயன் பண்ணிக்கலாம் இதை. அவ்வளோதான். ஓகேங்களா, தேங்க்யூ. இதை பார்த்துட்டு எல்லோரும் நல்லா ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க. தேங்க்யூ.